அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசன் ஸ்டார்பேல். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே கிளாஸில் ப்ராஸ்பெக்ட் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ். நம்ம கண்டினியூட்டிவாக நம்ம நிறைய ப்ராஸ்பெக்டிங்கை பற்றியே நிறைய படிச்சுட்டு வரோம். காரணம் என்னென்னா, ப்ராஸ்பெக்டிங்கை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ப்ராஸ்பெக்டிங்கை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. அதில் இது இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. ப்ராஸ்பெக்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அவங்க ஒரு நம்ம முன்னாடி ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கிறாங்க, வந்துட்டாங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்கள நம்ம எந்த மாதிரி அவங்கள மெத்தடில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஸ்பெக்ட், நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டிங், வேல்யூபிளான ஒரு ப்ராஸ்பெக்ட்னால் தெரியும் இல்லையா, ஆர்வம், நம்மளுடைய பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வம் உள்ள நபர்களை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க தான் ப்ராஸ்பெக்ட். அப்போ அந்த ப்ராஸ்பெக்ட் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, நம்ம என்ன மாதிரியான நம்ம எதில் ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம இப்போ படிக்க சொல்கிறோம். ஏன் படிக்க சொல்கிறோம் அப்படின்னு தெரியுதா இப்போது? ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்டு உங்கள்கிட்டேருந்து ப்ராடக்டோ பிஸ்னஸோ எடுக்காமல் போகிறாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கஸ்டமரை, அவருடைய அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்றதான் உண்மை. அவர் மேலே தப்பு கிடையாது. நம்ம எல்லாருமே அவரை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் வாங்க மாட்டேங்கிறாரு, கஸ்டமர் விலை ஜாஸ்தின்றாரு, கஸ்டமர் பணம் இல்லைன்றாரு, கஸ்டமர் நேரம் இல்லைன்றாரு, இந்த மாதிரி அவருக்கு மேலே தான் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அப்படி ஒரு ப்ராஸ்பெக்ட், அதாவது நான் ப்ராஸ்பெக்ட்னு சொல்கிறதுக்கு காரணம், ப்ராஸ்பெக்ட் அல்லாத நபரை நீங்கள் என்ன ப்ரிப்பேராக இருந்தாலும், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தாலும், ப்ராஸ்பெக்ட் அல்லாத நபர் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோசிங் ஆகலை அப்படின்னா, அதை பற்றி உங்கள் மேலே தப்பு கிடையாது. அது ப்ராஸ்பெக்ட் அல்லாத நபர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்றதே நம்மளுடைய ஃபால்ட்டு தான், நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம ப்ராஸ்பெக்டே கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டோ நம்ம பிஸ்னஸோ வாங்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி அவருக்கு இல்லை அப்படின்றது தானே. நம்ம அப்படிப்பட்ட நபர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே நம்ம இல்லை, வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ ப்ராஸ்பெக்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராஸ்பெக்டாக, அதாவது ஒரு ஆர்வமுள்ள நபராக இருக்காருன்னா, அவர் நம்ம பிஸ்னஸையோ ப்ராடக்டையோ பர்ச்சேஸ் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான். நம்ம ஏற்றுக்கணும், நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கை ஃபுல்லாக ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டை உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக உங்களுடைய பிஸ்னஸோ ஆர் ப்ராடக்ட்டோ உங்களால் பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். இது 100% கேரண்டி. காரணம், அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் அவ்வளோ பவர் இருக்குது. அவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியான விளக்கங்கள் கொடுத்து அவரை புரிய வச்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட். ஓகே, நம்பர் 1 அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆகணும், நல்ல ப்ராஸ்பெக்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஓகே, செகண்டு, ரெண்டாவது கொஸ்டின்ஸ் ஃபார் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ப்ராஸ்பெக்டுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கொஸ்டின் மூலமாக அவர் ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை இதே மாதிரியான வேறு நிறைய பிராண்டு பொருட்களை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் அவர்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராஸ்பெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ செகண்ட் என்னது, அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூணாவது, வாட் இஸ் நாட் அவைலபிள் ஃப்ரம் தேர். தேர்ட் என்னது, வாட் இஸ் நாட் அவைலபிள் ஃப்ரம் தேர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பழைய எக்ஸ்பீரியன்ஸில், பழைய அனுபவங்களில் அவருக்கு என்ன கிடைக்கல அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா அந்த கொஸ்டின் கேட்டு அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில், அந்த அனுபவத்தில் அவர் பயன்படுத்திட்டு கூடிய பொருட்களில் இருக்கலாம், இல்லை அவர் ஆல்ரெடி செஞ்ச பிஸ்னஸில் இருக்கலாம், அவருக்கு என்ன கிடைக்கல அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிடணும். அந்த கேப் என்னன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அந்த கேப்பு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த கேப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நாலாவது விஷயம், ஜஸ்ட் ஃபில் அப் தட் கேப். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட். இது தாங்க நம்ம கரெக்டாக ஒரு ப்ராஸ்பெக்டை நம்ம ஹேண்டில் பண்ணி க்ளோசிங் எடுக்கக்கூடிய மெத்தடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான மெத்தடு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த
ப்ராஸ்பெக்டுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூணாவது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன விஷயத்தில் அவருக்கு என்ன கிடைக்கல, அவருக்கு கிடைக்காத விஷயம், அந்த கேப் என்ன, அவருக்கு எதனால அந்த விஷயத்தில் அவர் வந்து நெகட்டிவாக இருக்கார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபில் அப் தட் கேப். அந்த கேப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால், உங்ககிட்ட நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஆர் ப்ராடக்ட்ஸ்லேயோ அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்காத விஷயத்த அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால் 100% க்ளோசிங் ரிசல்ட் கன்ஃபார்ம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் ஒவ்வொரு லீடர்ஸும் இதை கரெக்டாக ஸ்டடி பண்ணுங்கள். நிச்சயமாக பெரிய அளவில் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். நெக்ஸ்ட் இதை விட சூப்பரான ஒரு டாப்பிக்கிலே நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.